Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. National Payments Corporation of India ஆகஸ்ட் 2, 2021ல e-ரூபிங்கிற எலக்ட்ரானிக் ப்ரீபெய்டு இ-வவுச்சர் பேமெண்ட் முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இது ஒரு கேஷ்லெஸ் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் முறை. இது எப்படி செயல்படுங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்தியாவில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற யூபிஐ பேமெண்ட்ஸ், அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்க்கும் இந்த இ-ரூபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இ-ரூபிங்கிற எலக்ட்ரானிக் ப்ரீபெய்டு இ-வவுச்சர் பேமெண்ட் முறையை 2 ஆகஸ்ட் 2021 இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதுவே யூபிஐ பேமெண்ட்ஸை 11 ஏப்ரல் 2016 இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ரெண்டுமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மேற்பார்வையில் நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிற ஒரு பேமெண்ட் முறை. இ-ரூபிங்கிறது எலக்ட்ரானிக் ப்ரீபெய்டு வவுச்சர் மணி. இந்த முறையில் உங்களுக்கு கிடைக்கிற பேலன்ஸ் ஒரு வவுச்சர் முறையில் தான் கிடைக்கும். இது ஒரு கிஃப்டட் பேலன்ஸ். எதனால் இதை கிஃப்டட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த வவுச்சரை யார் இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்க அதற்கான அமௌண்ட்டை ஏற்கனவே பே பண்ணி தான் இந்த வவுச்சரை ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் அந்த வவுச்சரை உங்களுக்கு தருவாங்க. இந்த வவுச்சரை பயன்படுத்தி உங்களுக்கான பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிள், உங்களுடைய கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டில் உள்ள ரிவார்ட் பாயிண்ட்ஸை ரிடீம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட மதிப்பிலான அமேசான் கிஃப்ட் வவுச்சரை உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். அடுத்து இந்த வவுச்சரை அமேசான் இ ஷாப்பிங்கில் பயன்படுத்தி வவுச்சரில் உள்ள மணி எவ்வளவோ அதற்கு தகுந்த மாதிரியான பொருளை வேறு எந்த கட்டணமும் செலுத்தாமல் நீங்கள் வாங்கிக்கலாம். இதே ப்ராசஸில் தான் இந்த இ-ரூபியும் செயல்படும். இந்த இ-ரூபியை யார் இஷ்யூ பண்ணுவாங்க, யார் அதை பயன்படுத்துவாங்கங்கிறத வீடியோனுடைய கடைசியில் பார்க்கலாம். அதுவே யூபிஐ பேமெண்ட்ஸை எடுத்தீங்க அப்படின்னா செல்ஃப் அக்கௌண்ட் மணி டிரான்சாக்ஷன், அதாவது உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் உள்ள மணியை இந்த யூபிஐ ஆப்ஷன் வழியாக யாருடைய நபருக்கும் அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பணம் அனுப்புறது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு நபருடைய அக்கௌண்ட் நம்பர்லேருந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு இந்த யூபிஐ ஆப்ஷன் பயன்படுத்தி பணம் ரிசீவும் நீங்கள் பண்ணலாம். அடுத்து இ-ரூபி பேமெண்ட் முறையை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ இல்லை பேங்க் அக்கௌண்ட் நம்பரோ தேவையில்லை. பேங்க் அக்கௌண்ட் இல்லாத நபர் கூட இந்த இ-ரூபி பேமெண்ட் ஆப்ஷனை பயன்படுத்தலாம். அதுவே யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷனை பயன்படுத்துறதுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு சேவிங் அக்கௌண்ட்டாவது இருந்தாகணும். சேவிங் அக்கௌண்ட் இல்லாமல் இந்த யூபிஐ ஆப்ஷனை உங்களால் பயன்படுத்த முடியாது. அடுத்து சார்ஜஸ், ரெண்டு பேமெண்ட் சிஸ்டத்துலையும் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ங்கிறது 0. ஸோ எந்த ஒரு அடிஷனல் சார்ஜஸும் இல்லாமல் உங்களுக்கான பேமெண்ட்டை இந்த ரெண்டு முறையை பயன்படுத்தியும் நீங்கள் செய்யலாம். இ-ரூபிக்கான எலக்ட்ரானிக் ப்ரீபெய்டு வவுச்சரை உங்களுக்கு பேங்க் இஷ்யூ பண்ணுவாங்க. கூடவே இந்த இ-ரூபிங்கிறது ஒரு நான் டிரான்ஸ்ஃபரபிள் வவுச்சர். ஒன்ஸ் இந்த வவுச்சரை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அகைன் அந்த வவுச்சரை வேறு ஒரு நபருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுவே யூபிஐ பேமெண்ட்ஸ் சப்போர்ட் பை பேங்கினுடைய சப்போர்ட் இல்லாமல் உங்களால் இந்த யூபிஐ பேமெண்ட்ஸை பண்ண முடியாது. கூடவே இது ஒரு டிரான்ஸ்ஃபரபிள் அமௌண்ட். யாராவது ஒரு நபர் யூபிஐ ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் சென்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை அகைன் நீங்கள் யூபிஐ ஆப்ஷனை பயன்படுத்தி வேறு ஒரு நபருக்கும் நீங்கள் சென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த யூபிஐ ஆப்ஷனில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுவே இ-ரூபி முறையில் நீங்கள் ரிசீவ் பண்ண வவுச்சரை நீங்கள் தான் ரிடீம் பண்ணி ஆகணும். வேறு ஒரு நபருக்கு உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அடுத்து இந்த இ-ரூபியை பயன்படுத்துறதுக்கு உங்களுடைய மொபைலில் இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையில்லை. எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமலும் இந்த இ-ரூபி பேமெண்ட் முறையை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுவே யூபிஐ பேமெண்ட்ஸில் உங்களுடைய மொபைலில் கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் யூபிஐ பேமெண்ட்ஸை உங்களால் பண்ண முடியாது. இ-ரூபி முறையை பயன்படுத்துறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷனோ தேவையில்லை. சொல்லப்போனால் உங்ககிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும்னு அவசியமே இல்லை. சாதாரண ஒரு வாய்ஸ் கால் மொபைலை பயன்படுத்தி கூட இந்த இ-ரூபி முறையை உங்களால் பயன்படுத்த முடியும். அதுவே யூபிஐ பேமெண்ட்ஸில் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு யூபிஐ அப்ளிகேஷனை உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். யூபிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் உங்களால் யூபிஐ பேமெண்ட்ஸை பண்ண முடியாது. அடுத்து லிமிட்னு பார்த்தீங்கன்னா இ-ரூபி முறையில் எந்த ஒரு லிமிட்டடும் இல்லை. இ-ரூபிக்கான வவுச்சரை வழங்குறவங்க ஒரு வவுச்சரில் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் யாருக்குனாலும் இஷ்யூ பண்ணலாம். அதுவே யூபிஐ பேமெண்ட்ஸ் லிமிடெட் பேமெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு அக்கௌண்ட்டில் மேக்ஸிமமாக 1 லட்சம் வரைக்கும் தான் இப்போதைக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அடுத்து இந்த இ-ரூபிக்கான வவுச்சரை எப்படி யார் ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்ட் உள்ள டிபார்ட்மெண்ட், எக்ஸாம்பிள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமில் பயனாளர்களுக்கு மெடிசன் வாங்குவதற்கான மருத்துவ செலவுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒதுக்கி பேங்க்ல கொடுத்து இ-ரூபி வவுச்சரா ஜெனரேட் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து அந்த பேங்க் நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் பர்மிஷன் வாங்கி எவ்வளோ அமௌண்ட்டுக்கான வவுச்சரை ஜென்ரேட் பண்ண சொல்லி கொடுத்தாங்களோ அதற்கு ஈக்குவலான இ-ரூபிங்கிற எலக்ட்ரானிக் ப்ரீபெய்டு வவுச்சரை ஜென்ரேட் பண்ணி கன்சர்ன்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு வழங்குவாங்க.
அடுத்து அந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட பயனாளர்களுக்கு தேவையான வவுச்சரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரூபிங்கிற எலக்ட்ரானிக் ப்ரீபெய்டு வவுச்சரை கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட பேங்க் மூலமா ஜெனரேட் பண்ணி பயனாளர்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அதுவே யூபிஐ பேமெண்ட்ஸை பேங்க் அக்கௌண்ட் உள்ள எந்த ஒரு நபரும் பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள், நீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, உங்களுடைய நண்பர் ஐசிஐசிஐ பேங்க்ல ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. உங்களுடைய எஸ்பிஐ சேவிங் அக்கௌண்ட்டை ஏதாவது ஒரு யூபிஐ அப்ளிகேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய நண்பர் அக்கௌண்டான ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட்ல யூபிஐ ஆப்ஷனை பயன்படுத்தி எப்ப வேணாலும் 24/7 நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பணம் அனுப்புறது மட்டும் இல்லாம அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்க பணம் ரிசீவும் பண்ணலாம். சோ இது ஒரு 2-வே பேமெண்ட் சிஸ்டம். அதுவே ரூபி முறையில கவர்மெண்ட் வவுச்சரா பணம் இஷ்யூ பண்றதுனால அது ஒரு 1-வே பேமெண்ட் சிஸ்டம். ரூபி ஆப்ஷன்ல வவுச்சருடைய அமௌண்ட்டுக்கு எந்த ஒரு லிமிடேஷனும் இல்ல. சோ எந்த ஒரு அமௌண்ட்டுக்கும் ரூபி வவுச்சரை ஜெனரேட் பண்ணலாம். அதுவே யூபிஐ ஆப்ஷன்ல ஒரு நாளைக்கு ஒரு அக்கௌண்ட்ல லிமிட்டட் அமௌண்ட் தான் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அடுத்து இந்த ரூபிங்கிற எலக்ட்ரானிக் ப்ரீபெய்டு வவுச்சரை ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள எல்லா ஷாப்லையும் நீங்க பயன்படுத்த முடியாது. இப்போதைக்கு லிமிட்டட் ஷாப்ல மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. அதுலயும் பர்டிகுலரா சுகாதாரத்துறையில் உள்ள பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் ஷாப்ல இந்த பேமெண்ட் முறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ரூபி முறையில் உங்களுடைய ஃபோனில் QR கோட் அல்லது SMS வழியாக ஒரு செக்யூரிட்டி கோடை சென்ட் பண்ணுவாங்க. அந்த செக்யூரிட்டி கோடை கன்சர்ன்ட் ஷாப்பில் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் இந்த அமௌண்ட்டை நீங்கள் ரெடீம் பண்ண முடியும். அதுவே யூபிஐ பேமெண்ட்ஸை ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள எல்லா பிளேஸ்லையும் நீங்கள் பயன்படுத்தலாம். யூபிஐ பேமெண்ட்ஸை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு யூபிஐ பின் தேவைப்படும். 2 பேமெண்ட்ஸுமே NPCI அண்டரில் உடனுக்குடன் இயங்குகிற ஒரு இன்ஸ்டன்ட் பேமெண்ட் முறை. ரூபி முறையில் கவர்மெண்ட் அல்லது ஏதாவது ஒரு கம்பெனி மூலமாக உங்களுடைய மொபைல் நம்பரில் SMS அல்லது QR கோடு வழியாக நீங்கள் பெறுவீங்க. ஒன்ஸ் இந்த வவுச்சர் முறையில் நீங்கள் ரிசீவ் பண்ண அமௌண்ட்டை வேறு ஒரு நபருக்கு உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதை ரெடீம் பண்ணி உங்களால் பயன்படுத்த மட்டும்தான் முடியும். அதுவே யூபிஐ பேமெண்ட்ஸ் முறையில் எந்த ஒரு நபருடைய பேங்க் அக்கவுண்ட் அல்லது யூபிஐ ஐடி மூலமாக பணம் அனுப்பவோ இல்லை ரிசீவ் பண்ணவோ உங்களால் முடியும். யூபிஐ ஐடி பேங்க் அக்கவுண்ட் நம்பர் மட்டும் இல்லாமல் யூபிஐ ஐடியில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை பயன்படுத்தியும் உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கூடவே இந்த யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷனில் ஒரு நபர்கிட்ட இருந்து வாங்கின அமௌண்ட்டை வேறு ஒரு நபருக்கு உங்களால் ரீட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். இந்தியாவில் இந்த ரூபியை ஜெனரேட் பண்ணுறதுக்கு 11 பேங்க்கு NPCI பெர்மிஷன் வழங்கியிருக்கிறாங்க. அதுவே யூபிஐ பேமெண்ட்ஸில் மொத்தம் 235 பேங்க்கு NPCI பெர்மிஷன் வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ்க்கும் ரூபிக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.